நம்ம ஒரு மினி கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கேன். அடுத்து அதை ரெண்டாக மடிக்கணும். இப்போ நம்ம மடிக்கிறது எல்லாரும் பார்த்தீங்க, ரெண்டாக மடிச்சிட்டோம். அண்ட் இதை மூணாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப் மட்டும் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த கோடு வரும்ல, பேப்பர் அப்படியே திருப்பிட்டு இப்படி வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே ரெண்டாக மடிச்சு இப்படி நீங்கள் மடிக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி இருந்தால் நான் இப்படி மடிச்சுக்கிறேன். அண்ட் இப்படி இருந்ததை இப்படியும் மடிச்சுக்கிறேன். அதே போல் இப்படி இருந்ததை இப்படியும் மடிச்சுக்கிறேன். நல்லா ஃபோல்ட் பண்ணணும். இப்போ தான் நமக்கு கிடைக்கும் பாக்ஸு. இப்போ அதே போல் இங்கிட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சைடு மட்டும்தான் பேப்பர் இருக்கும், அதனால அது மட்டும் விட்டுருங்க. இப்போ நல்லா அந்த மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேப்பரை திருப்பிட்டு நம்ம இந்த ஒரு ஷீட் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த ஆட்டுக்கு அப்படியே மடிச்சுவோம். இப்போ மடிச்சேன்னா இப்படி இருந்ததை நான் இப்படி மடிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இந்த பேப்பருக்குள்ளே கையை விட்டுறணும். கையை விட்டுட்டு அப்படியே இதை கொண்டு வந்துடணும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மனம் வருதுல, அதை அப்படியே மடிச்சிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு இது மாதிரி வரும். அந்த ஹோல்குள்ளே இந்த பேப்பரை மடிச்சு விட்டுறணும். இப்போ பால் பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடும். அதே போல் இங்கிட்ட நீட்டிங் வரும், அதை நம்ம மடிச்சிடணும். மடித்து அதே போல் இந்த கார்னரையும் ஃபோல்ட் பண்ணி அந்த ஓட்டையில விட்டணும். உங்களுக்கு புரியுது? ஓகேனா? இப்போ ஒரு மினி பாக்ஸ் ரெடி. இதுக்குள்ளே நீங்கள் ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிடலாம். பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்கேல் எல்லாமே போட்டு வைக்கலாங்க இதுக்குள்ள. இப்போ நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் பார்த்தோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் லிங்கை தட்டிடுங்க. பாய். இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் கற்றுக்கிட்டோம்.